Hi everyone, welcome back to samayilvirundhu.com. இன்னைக்கு என்னோட ரெசிபி வந்து மட்டன் கறி. நான் இல்ல 1/4 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். முடிஞ்ச அளவுக்கு எலும்பு உள்ள கறியாவே யூஸ் பண்ணுங்க. சோ அந்த எலும்புல இருக்க நம்ம ஜூஸ் வந்து கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு வெங்காயம். முடிஞ்ச அளவுக்கு ரெட் ஆனியன் யூஸ் பண்ணுங்க. yellow ஆனியனோ ஒயிட் ஆனியனோ யூஸ் பண்ணா இந்த மட்டன் கறிக்கு டேஸ்ட் அவ்வளவா கொடுக்காது. அப்புறம் வந்து இஞ்சி வெள்ளப்பூட இடிச்சு வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை, அப்புறம் 2 காஞ்ச மிளகா, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு சோம்பு சீரகமும் சேர்த்து எடுத்துருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. அது கறி மசாலா. ஆக்சுவலி இந்த கறி மசாலா வந்து ஹோம்மேட் கறி மசாலா. இந்த கறி மசாலாக்கு நான் வந்து 6 காஞ்ச வத்தல், 1 டேபிள்ஸ்பூன் தனியா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் black pepper அதாவது மிளகு, அப்புறம் ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, இவ்வளத்தையும் நான் போட்டு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். எனிவே நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதான் அந்த ஹோம்மேட் பொடி. இந்த பொடியை நீங்கள் வந்து சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ஒரு நான்வெஜ் மசாலா. ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக மட்டன் கறிக்கு வந்து குக்கரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குக்கரில் மட்டனை குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேரமும் மிச்சமாகும், கேஸ் வேஸ்ட் ஆகாமலும் நம்ம பார்த்துக்கலாம், ஈஸியாகவும் குக் ஆயிரும். நம்ம இதே ஓப்பன் பேன் வச்சு குக் பண்ணால் நமக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் அப்படின்னு தெரியல. ஸோ நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் முதல்ல எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து காஞ்ச மிளகா, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டுருக்கேன். இங்கே நான் காஞ்ச மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மிளகா வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்குவோம். இந்த ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த கறிக்கு வந்து தேங்காயெலாம் அரைச்சி விட போகிறதில்ல. ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் நிறையாவே பொடி பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம விசில் வச்சு எடுக்கும்போது ஆனியன் தக்காளியும் சேர்ந்து நல்லா மசிஞ்சிடும். இது ஒரு கைண்ட் ஆஃப் கிரேவி கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும். இப்போ லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூட சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக நான்வெஜ்க்கு இஞ்சி வெள்ளைப்பூடு நல்ல வாசத்தை கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடை அந்த நேரத்தில் உரித்து நல்லா தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். முன்னாடியே ரெடிமேட் பதோ யூஸ் பண்ணுறதை விட அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூடும் இடித்து போட்டால் அது நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக அரைக்கல, இடித்து போட்டுக்கனால திப்பு திப்பாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்குக்கும் வரும். வெள்ளைப்பூடு இஞ்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது மட்டன் வேறு, சீக்கிரமாக செரிச்சிரும் இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம நல்லா யூஸ் பண்ணோன்னா. ஒரு 2 நிமிஷம் விடலாம். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு உப்பு போடலாம். நான் இப்போ தக்காளியில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதோட உப்பும் சேர்த்துக்கிறேன், தேவையான உப்பு. தக்காளி கொஞ்சம் மசியட்டும். மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை சேர்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் இந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னா நீ ரெடிமேடாக கிடைக்கிற மட்டன் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதாவது தனியா பொடி, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, இது 3 போட்டால் போதும். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே மிளகாத்தூள் போட்டுக்குங்க. நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் மொத்தமாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன் கொஞ்சோண்டு. அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பார்த்தீங்களா, தக்காளி நல்லா மசிஞ்சனால ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. மசாலா நான் ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கனால பச்சை வாசம் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ண கூட வேண்டாம். நான் இப்போ இந்த கழுவி வச்சுருக்கேன் இந்த மட்டனை இதில் ஆட் பண்ணுறேன். மட்டனை ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, ஆக்சுவலி கொத்தமல்லி நல்லா குக் ஆனதுக்கப்புறமும் போடலாம். இப்போவும் கொஞ்சம் நம்ம போட்டுக்குவோம் உள்ள. இதில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் 1 கப்பு, இந்த கப்பால் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு டெஸ்ட் பண்ணிக்கிறேங்க. உப்பு போதுமா இல்லை இன்னும் ஆட் பண்ணணுமான்னு பார்த்துக்குறேங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில் வர விட போகிறேன். 5 விசில்லே எடுக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா மட்டனை நம்ம கடிக்கும் அது சூவ் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி வரும், நல்லா சாஃப்டாக வராது. இப்போ குழந்தைங்களுக்கே மட்டனை சாதத்தில் விரவி கொடுக்குறீங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஸோ கொஞ்சம் ஒரு 10 விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மட்டனும் சாஃப்டாக இருக்கும், நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஓகே, 10 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் என் மட்டன் கறி எப்படி இருக்குன்னு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்து முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. அப்படியே கூலான பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கேஸை வெளியே எடுத்துவிட வேண்டாம். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. நான் இதில் தேங்காய் ஆட் பண்ணல, வெறும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அதில் கறியை போட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு டேஸ்டியான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஆட் பண்ணி கறி குக் ஆனதுக்கப்புறம் கொதிக்க வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு இந்த கறி டேஸ்டியான மட்டன் கறி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் அப்படி இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா ப்ரெட்டு கூட இந்த மட்டன் கறியை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை sameelvandhu.com போஸ்ட் பண்ணுங்கள். Okay, we'll see you in next video. Thank you. Bye-bye.